ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆமேன். என் பிசினஸ, உங்க பிசினஸ, நம்ம கூட்டு முயற்சியாக செய்கிற பிசினஸை யாரால பூட்ட முடியும்? உன்னுடைய கொஞ்சம் பலத்துல நீ இருந்தும் ஒரு சின்ன முதலீடா நீ போட்டிருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஏங்க, காலையில ஒருத்தர் வேலைக்கு போறதுக்காக கிளம்புறாருங்க. ரொம்ப அவசரமா கிளம்புறாரு. அவருக்கு என்னன்னா அங்க போய் நேரத்துக்கு போகணும், அதுக்காக ரொம்ப அவசரப்பட்டு கிளம்புறாரு. ஆனா போக முடியலங்க, அவரால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. ஏன்? அவசரத்தினால. இந்த உலகத்துல நம்ம அவசரப்பட்டு ஆண்டவருடைய அனுமதி இல்லாம, ஆண்டவருடைய வசனத்துல நிலைத்து இல்லாம, ஜெபம் பண்ணாம எந்த விஷயத்தை செய்தாலும் நம்மளால நம்ம போக வேண்டிய இலக்குக்கு போக முடியாதுங்க. அது பாதிலேயே ஸ்டாப் ஆயிடும். அப்ப ஆண்டவர் இங்க பேசுற வசனம் என்னன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தம்பி, நீ செய்யற எல்லா விஷயத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் எப்பயுமே என் கர்த்தர் எனக்காக செய்வார், அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையையும் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது, எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2 விஷயம் நம்ம கத்துக்கணுங்க. ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த 2 வேஷம் போடக்கூடாதுங்க. 2 எஜமானுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. ஒருவருக்கு மாத்திரம்தான் நம்ம வேலை செய்ய முடியும். அந்த ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சரியான கூலியை கொடுப்பாரு. இப்போ உலக பிரகாரமா இப்ப இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னத்த வாங்குறது, பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, பெரிய வீடு கட்டணுமா, நம்ம அடுத்த நிலைக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு நம்ம பாதி நாள் ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டு நம்ம உடல் ரீதியா நம்ம பாதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குள்ள இருந்தேன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் அதை நிறைவா ஆசீர்வதிப்பேன் தம்பி, நான் நிறைவா ஆசீர்வதிப்பேன். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிரு, அப்போது உனக்கு நான் திறந்த வாசலை நான் கொடுப்பேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் வெற்றி தான். அப்ப நம்ம பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், ஜெபமே ஜெயம் அப்படின்ட்டு. அப்ப ஜெபம் இல்லாத வாழ்க்கை எப்படிங்க? ஆண்டவரோட நம்ம டெய்லி பேசாத ஒரு வாழ்க்கை எம்டியா தான் இருக்கும். அப்ப நம்ம பேசணும். இப்ப இன்னொரு வசனம் நான் உங்களுக்காக சொல்றேன். 15வது வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அங்க ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறார். தம்பி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை என்னது எப்போதும் அறிக்கையிட்டு இருக்க, என் வசனத்தை கை கொண்டு இருக்கிறபடினாலே நான் திறந்த வாசலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த ஒரு வசனம், இந்த உலக பிரகாரமா நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஆண்டவர் தெளிவா ஒரு வசனத்தின் வழியாக பேசுகிறார். 15வது வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்லாமலும் அனலும் இல்லாமலும் இருந்தால். எப்படிப்பா? ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்ல அனலா இருக்கணும். நீ அப்படியும் இப்படியும் ஒண்ணு பக்திமானா இருக்கணும், இல்ல மோசமான நிலையில இருக்கணும். நீ மோசமான நிலையில இருந்தேன்னா உன்னை நான் தூக்கிட்டு வந்துருவேன்றது ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறார். நீ மோசமான நிலையில இருந்தேன்னா உன்னை கூட்டு வந்துருவேன். நல்லவன் மாதிரியும் இருக்க, கெட்டவன் மாதிரியும் இருக்கேன்னா நான் எப்படிப்பா உனக்கு நான் தீர்வு காண முடியும்? உண்மையாகவே நல்லவனா இருக்கேன்னா நான் ஆண்டவர் வழியில இருப்பேன், அவர் வசனத்தின்படி நான் நடப்பேன், நான் என்னால எல்லாத்தையும் சரியா செய்ய முடியும், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கெட்டவனா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஐயோ, இப்படி வளர்ந்தான் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா உங்கள்கிட்ட வரும்போது, உங்களை மாதிரி ஒரு நல்லவர்களை நான் பார்த்ததே இல்லைங்க, நீங்க தாங்க பெஸ்ட் அப்படின்பா. அங்க தள்ளி போனோடனே அவனுக்கு வந்தான அந்த சுவாப குணத்துல என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதிராக பேசுவான். மனிதர்களாகிய நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? நல்லவன் நல்லவனாகவே இருக்க வேண்டும், கெட்டவன் கெட்டவனாகவே இருந்தா ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கிட்டு வந்துடுவார்.
ஒரு நோயாளி இருக்கான் அப்படின்னா நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரையை கொடுத்து கரெக்டா அவரை வந்து ரிவ்யூ பண்ணி போட வேண்டிய இன்ஜெக்ஷனை போட்டோம்னா அவரை கூப்பிட்டு வந்துடலாம். நம்ம இப்படியும் அப்படியும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த நாள் ஜுரம் வந்துடுது, அடுத்த நாள் ஜுரம் வந்துடுது, ஒரு நாள் நல்லா இருக்கும். இப்படி இருந்தா எப்படிங்க? உங்களை நம்பி எந்த வேலையுமே என்னால் சரியா கொடுக்க முடியாதே. ஒரு 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 எஜமான் இருக்கிறாரு, நீங்க ஒரு ஊழியக்காரராக இருக்கீங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து ஊழியக்காரன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களை நான் சொல்ல. ஊழியக்காரன் மீன்ஸ் நான் வேலைக்காரனா இருக்கேன். வேலைக்காரனா இருக்கிற நான் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கேங்க, அடுத்த நாள் ஜுரம் வந்துடுங்க, நல்லா இருக்கேன் ஜுரம் வந்துடுது, நல்லா இருக்கேன் ஜுரம் வந்துடுதுன்னா உங்க பாஸ் எப்படி உங்களுக்கு வேலை கொடுப்பாரு? உங்களை நம்பி எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவரும் இப்படிதான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன என் புள்ள, நான் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி வந்து ஒரு மாய்மாலமான ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கான், ரெட்ட வேஷம் போடுறானே, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கேன், இங்க வரும்போது நல்லவன் மாதிரி இருக்கான், ஆலயத்துக்கு வரும்போது நான் ரொம்ப பக்திமான் வேஷம் போட்டுட்டு இருக்கேன், வெளியில போகும்போது வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள், அடுத்தவனை வந்து கெட்டு போகணும், அவன் எப்படியாவது வீணா போயிடணும் அப்படின்றதான வார்த்தைகளும் எண்ணங்களும் எனக்குள்ள வந்தா அப்ப அதான் குளிரும் அனலும் அப்படியே வெது வெதுப்பாவே இருக்கிறது. வெது வெதுப்பானா ரெண்டு இடத்துலயும் கம்ஃபர்ட். நான் இங்க வரும்போது இப்படி இருப்பேன், அங்க வரும்போது அப்படி இருப்பேன். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா நீங்க எங்க போனாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான். எங்க போனாலும் ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்லணும். அவரு நாமத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். என் நேசப்பா எனக்கு இதை செய்திருக்கிறார், நான் இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நன்மையானதை எனக்கு செய்திருக்கிறபடினாலே நான் இன்று நல்லா இருக்கணும்னு டெய்லி சாட்சி கொடுக்கணும். நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். நம்மளுக்குள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கா தெரியவில்லை. நீ இப்படி குளிரும் அனலுமா அப்படியே வெது வெதுப்பா இருந்தேன்னா உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்றார் ஆண்டவர் 16ஆம் வருஷத்துல. இதுக்கு மேல எப்படி ஆண்டவர் கெட்ட வார்த்தையில திட்ட முடியும்? ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை ஒரு அடங்காத பிள்ளையா இருக்கு அப்படின்னா அப்பா சொல்லிட்டே இருப்பார், தம்பி இதை செய்யணும் அதை செய்யணும், நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா திட்டுவார். சம்டைம் இவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவான், திட்டிகிட்டே இருப்பாரு. இவன் சொல்லுவான், பிள்ளை சொல்லுவான், அது பழகிருச்சு சார். அவர் அப்படிதான் திட்டிகிட்டே இருப்பாரு, அவருக்கு வேற வேலை இல்லை. நான் செய்த தவறை நான் உணர்கிறதே இல்லை. நான் என்னைக்கு உணர்கிறேனோ அப்பதான் அப்பாவுக்கு பிடித்த பிள்ளையா நான் இருப்பேன். என் தவறுகளை நான் என்னைக்கு உணர்கிறேனோ அப்பதான் என் பிதாவுக்கு பிடித்த பிள்ளையாய் நான் இருப்பேன். ஏசாமி இத்தனை வருஷம் இந்த உலகத்துல வந்து பூமியில வந்து ஊழியம் செய்யும் போது ஒருவனும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப உங்களோடு பயணிக்கிற, உங்களோடு ஊழியம் செய்கிற, வசனத்தினால போதிக்கிற எத்தனையோ போதகர்களும் பிரசங்கிமானர்களும் ஊழியக்காரர்களும் நம்மளை சுற்றி இருக்காங்க. ஆனா சொல்றாங்க, நம்மளுக்கு தான் காது அடைக்கப்பட்டிருக்கு. வெது வெதுப்பா இருக்கிறதுக்கே நான் விரும்புறேன், வெது வெதுப்பா இருக்கிறதுலயே நான் பிரியப்படுறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவர் வாயிலிருந்து உங்களை வந்து வாந்தி பண்ணி போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியே நீங்க இங்க வாங்க, இங்க வாந்தி பண்ண வாயை நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த வாய் என்னத்த சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்க 5வது வசனம், நீங்க எப்பயுமே பரிசுத்தவானுக்கு உண்டான அந்த வெண்ணங்கி தரித்தவராக நீங்க இருப்பீங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன், என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன்றார். என் பேரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டாரு. எப்படி? ஏன்? அவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா, நம்ம அவர் வசனத்தையும் சொல்றபடி நம்ம நடந்தோம்னா என் பேரை என்ன பண்ண மாட்டாரு, கிறுக்கி போட மாட்டாரு. ஒரு டீச்சர் வந்து டீச் பண்றாங்க, அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்க எக்ஸாம்ல எழுதிட்டீங்கன்னா உங்க பேர் எங்க இருக்கும்? ஃபெயில் லிஸ்ட்ல இருக்குமா, பாஸ் லிஸ்ட்ல இருக்குமா? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். அப்ப ஒரு டீச்சர் நம்மளுக்கு எப்பயுமே டீச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் அவங்க டீச் பண்றாங்க. ஆனாலும் நான் ஒழுங்கா படிக்காம, இந்த வேதன வசனத்தை தியானிக்காம, இதன்படி நடக்காம, எழுதுற எக்ஸாம ஒழுங்கா எழுதாம நான் ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தேன்னா, ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்கு தான், ஆனா படிக்கல, ஆனா படிக்கிற மாதிரி ஏமாத்துறது,
அதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். ஒண்ணு படிக்கிறவனா இருந்தா அப்படியே அனல் மாதிரில இருக்கணும், அப்படியே நெருப்பு உங்களுக்குள்ள இருக்க வேணாமா? அப்ப இப்படியும் அப்படியும் இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன், நான் உன் பேரையே சொல்ல மாட்டேன்பா, ஐயோ உன் பேரை சொன்னாலே எனக்கு கொமட்டுது, செல்வின் கிறிஸ்டபர் அப்படின்னா பேர் மட்டும் கிறிஸ்டபர்னு வச்சுட்டு ஆண்டவருக்கு உண்டான நடவடிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, நான் உன்னை வாந்தி போடுவேன்பா, எனக்கு அருவருப்பான பிள்ளையா நீ இருக்க அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வாங்க பின்னாடி 18வது வசனத்துல, ட்ரெஸ் இல்லாம இருக்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதனால இங்க பாருங்க, நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிற பிள்ளையாக நீ இருக்கிறதுனாலதான்ப்பா நான் எப்ப பார்த்தாலும் உன்னை கடிந்து கொள்கிறேன். அடுத்த வர்ற வசனத்துல ஆண்டவர் பேசுற 19வது வசனத்துல, நான் நேசிக்கிற பிள்ளையாய் நீ இருக்கிறபடினால நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், ஏன்னா நான் தான் உன்னை சிச்சித்தேன், நான் தான் உன்னை படைத்தேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிரு, மனம் திரும்புன்னு ஆண்டவர் எச்சரிக்கையோடு இங்க பேசுறாரு. 3 இடத்துல ஆண்டவர் பேசுறாங்க. ஒண்ணு, ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட மாட்டாரு அவருக்குள்ள இருந்தோம்னா. இன்னொன்னு, இப்படியும் அப்படியும் இருந்தோம்னா உங்களை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. மறுபடியும் அவர் ஆண்டவருக்கு கேட்கலங்க, மனசு கேட்கல, மறுபடியும் வராரு, நீ இப்படி நிர்வாணமா இருக்கியப்பா, இப்படி ட்ரெஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிய, நீ வெண் வஸ்திரத்தை நீ தரித்து கொள்ளணும்ன்றதுனால நான் உனக்கு என்ன பண்றேன், நீ வாங்கி கொள்ளும்படியாக நான் உனக்கு ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன், நீ பார்வை அடையும்படி எங்கெங்கயோ எதையோ பார்த்துட்டு இருக்கியப்பா, என்னைய பார்க்கவே மாட்டேறிய. நீங்க பாருங்களேன், வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க, ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து பேசவே மாட்டாங்க. இப்ப இன்னும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். 10 இயர்ஸ்ல போன் கையில வந்துருச்சுங்க, யாரும் யாரோடையும் பேசவே மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறுதலான விஷயம் இல்ல? உங்க தகப்பன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பார், சாப்பாடு போடுவார், உங்களை படிக்க வைப்பார், உங்களுக்கு நல்லது கிட்டது செய்து வைப்பார், ஆனா அவர்கிட்ட ஒரு தேங்க்யூ சொல்ல மாட்டீங்களா? ஒரு தேங்க்யூ சொல்ல மாட்டீங்களா? டாடி இதை மம்மி இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொன்னா கொடுத்தவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இல்ல? இது நம்ம வாழ்க்கையோட தாங்க, இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையோட தாங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே, நான் தான் உன்னை படைத்தவனா இருக்கிறபடினாலே நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு நான் உனக்கு சொல்றேன், நீ தயவு செய்து நீ இதை கேளுப்பா அப்படின்றாரு. நீங்க ஒருவேளை மனம் திரும்பி நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஆண்டவரே உங்க வீட்டுக்குள்ள வராறாங்க, உங்க வீட்டுக்கு வராரு. அவர் என்னங்க சொல்றீங்க, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லையா? வராருங்க, உங்க வீட்டுக்கு வராரு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். எத்தனை வாட்டி காலிங் பெல் அடிச்சாலும் நம்மளுக்கு கேட்காது, ஏன்னா டிவி ஓடிட்டு இருக்கோம், மொபைல் பார்த்துட்டு இருப்போம், ஹெட்போன் போட்டுட்டு இருப்போம், பக்கத்துல இன்னும் கூப்பிட்டு இருப்பாங்க, அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க, அப்பா கூப்பிட்டு, ஏங்க வாப்பா வாப்பா தம்பி வாடா வாடா வாடா, காதுலயே உழுவாதுங்க. இங்க பாருங்க, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா, கெஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருவீங்களா? அப்ப அந்த கெஸ்ட் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா நம்ம கெஸ்ட் எப்படி இருக்கிறாரு தெரியுங்களா? தாங்க நம்ம கெஸ்ட் மாதிரி வரவே வராதுங்க, அது பியூட்டிஃபுல் கெஸ்ட்டுங்க. இங்க பாருங்க, இதோ வாசப்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நீங்க மட்டும் சர்வ் பண்ணலங்க, அவரும் உங்களுக்கு சர்வ் பண்றாரு. அதுதான் லாஸ்ட் சப்பர்ல ஆண்டவர் எல்லார் கால்களையும் கழுவி விட்டு அதை தொடச்சு விட்டு, தம்பி நான் பணிவிடைக்காரனா இருக்கிறது போல நீயும் பணிவிடைக்காரனா இரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பணிவு எங்கெங்க போச்சு நம்மகிட்ட? திடீர்னு நான்ற அந்த 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 ஒரு இது எப்படி வருது? நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தோம்னா ஆண்டவரை போல மாறிடும்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள்னு பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல. அப்ப அந்த பணிவு எங்கெங்க போச்சு? நீங்க சர்வ் பண்றீங்க, இல்லப்பா நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, நீயும் சாப்பிடுன்னு உங்களையும் உட்கார வச்சு
கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்படி நீங்க சாப்பாடு கொடுக்கறதுனால, இப்படி நீங்க அவருக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்றாரு, வீட்டை விட்டு வெளியில போயிட்டு என்ன சொல்றாரு, அவரோட பிதாவிட்ட நம்ம அவரை கனம் பண்ணதுனால, அவருக்கு நம்ம போஜனம் கொடுத்தனால அவர் என்ன சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்கானத்தில் என்னோடு கூட காத்திருக்கும்படி நான் அருள் செய்வேன். நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றவரு உங்களையும் அவருடைய இடத்துல போய் தங்க வச்சு அவருக்கு என்ன கனம் கிடைத்ததோ, அவருக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அதே மரியாதைய பணிவிடை செய்த உங்களுக்கும் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் வாக்கு கொடுக்கலங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனா அப்படின்றார். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கரெக்டா தான் சொல்லுவேன். நான் பொய் சொல்ல நான் மனுஷன் இல்லை, மனமாற நான் ஒரு மனுபுத்திரனும் இல்லை, மனுஷனுக்கு பிறந்தவனும் இல்லை அப்படின்றார். ஆண்டவர் ஆண்டவராகவே இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருப்போம். அவருடைய வசனத்துல நிலைத்திருந்தால் அவருடைய ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதில் பற்றி கொண்டிரு. கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒழுங்கா இருந்தாதான் அந்த கிரீடம் நம்மளுக்கு வரும். நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுதினாதான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நான் பாஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. நல்ல அவரில் நான் நிலைத்திருப்போம், குளிரும் அனலும் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். நீங்க படிச்சு பாருங்க, வேத வசனத்தை எடுங்க. புரியலன்னா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, பெரியவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய ஊழியக்காரர்கள்ட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. ஆவியானவர் சபைகளுக்குள்ளே சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா பாருங்க, காது கேட்டுச்சுன்னா கேளுங்க. கேட்டா நன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுவீங்க. இதோ கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.